துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திருவாரூர் நகராட்சி அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவி வழங்க கேட்கலாம். ரவி, வணக்கம். விவரங்களை சொல்லலாம். திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக பல்வேறு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வருகை தந்திருந்தார். குறிப்பாக நேற்று பலவனக்குடியில் மகளிர் சுய குழுவுடன் அவர் கலந்தாய்வு நடத்தி அங்கு பட்டா வழங்கியவர்களுக்கு உடனடியாக அன்று மாலையே வீட்டுமனை பட்டாக்களை அவர் வழங்கினார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வேளாண் துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம், சுகாதாரத்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை, நுகர்பொருள் வாணிப கழகத்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அதிகாரிகளுடன் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அரசு திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி பணிகளுடைய தற்போதைய நிலை குறித்து கலந்துரையாடல் நடத்தி வருகிறார். இதில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன், நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ், திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக அரசு துறைகளில் மாவட்டம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டுள்ள வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்தும் தாமதமாக நடைபெற்று வரும் பணிகள் குறித்தும் அவர் கேட்டறிந்து வருகிறார். குறிப்பாக நீண்ட நாட்களாக நடைபெற்று வரும் பணிகள் குறித்தும் அது எப்போது நிறைவடையும் என்கிற தகவலையும் அவர் கேட்டறிந்து வருகிறார். மேலும் பொதுமக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் வளர்ச்சி திட்ட பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும், உரிய முறையில் வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெறுகிறதா என்பதை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் அனைத்து துறை அரசு அலுவலர்களிடம் அறிவுறுத்தியுள்ளார். இந்த நிகழ்விற்கு பின்பாக அவர் திருத்துறைப்பூண்டி பகுதியில் நடைபெற்று வரும் புறவழிச்சாலை பணிகளை ஆய்வு செய்கிறார். மேலும் அங்கு பழங்குடியின மக்களுக்கு பட்டா வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவிருக்கிறார்.